ஹலோ காய்ஸ் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2015 கொஷின் 25th கொஷின் பார்க்குறோம். ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக. 2000 நாங்கள் எழுதி கிளியர் பண்ண 2022 எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா எழுதின 2023 24 இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப டிஃபிகல்ட். ஐ மீன் ஜென்ரல் தமிழ்ல என்ன இப்படி கேட்டு வச்சிருக்கிறாங்க. சத்தியமா பசங்கலாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. என்னடா இது கொஷின்ஸ் இப்படி இந்த ரேஞ்சில வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே வந்துட்டு தமிழ்ல என்னன்னு தெரியல இவங்களுக்கு. எந்த எந்த புக்கு தான் படிக்கிறது? எத்தன புக்கு படிக்கிறது? நாங்க படிக்கும்போதுலேருந்து இந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கு. பழைய புக்கு, சமச்சீர் புக்கா இருக்கட்டும். சமச்சீர் புக்குக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சுல்ல. 2003 அண்ட் 2005 அண்ட் 8 அந்த ரேஞ்சு அந்த எடிஷன் புக்கு அது படிக்கிறது. அதில படிச்சுமே பெருசா வந்துட்டு என்ன சொல்றது, இவனுங்க கொஷின்ஸ் வந்து எடுக்க மாட்றாங்க. அப்படியே சிறப்பு தமிழ்ன்றாங்க. சிறப்பு தமிழ் விட்டா பிஏவிலருந்து, எம்ஏவிலருந்து இவனுங்க அத தாண்டி தொல்காப்பியம், நன்னூலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஓலைச்சுவடி வரைக்கும் போய் இவனுங்க கொஷின தோண்டி எடுத்துட்டு வரானுங்க. புரியல இவனுங்க. தமிழ்ன்றது ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க. ஸ்கோரிங்கா இருக்கட்டும். பட் இருந்தாலும் என்ன சிலபஸ் என் புக்ல இருக்கிற உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற சிலபஸ் உங்களுக்கு பத்தலையா? 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நீங்க என்ன மாரி கொஷின் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜென்ரலா பார்த்தா கூட வந்து கொஷின்ஸ் எடுக்கலாம். ஆனா என்ன இவங்க கொஷின் எடுத்து பசங்க இதுக்காக எத்தனை லட்சம் பேர் வந்துட்டு விழுந்து பசங்க நைட்டும் பகலும் உட்காந்து சாப்பிடாம, தூங்காம, கண் முழிச்சு நைட் ஸ்டடி அந்த டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்ச் அந்த இன்ஸ்டியூட்ல போட்டா கரெக்ட்டா இருக்கும். கொஷின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ தூரம் டஃப் பண்ணி ஒரு கொஷின படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா, சத்தியமா பாவங்க உண்மையா இந்த வருஷம் பசங்க. ரொம்ப ஒரு மாரி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்துட்டு எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவன் வந்துட்டு இதெல்லாம் விட்டு கடைச்சிட்டு அடுத்தது வேலைய பார்த்துருவானுங்க போயிட்டு. பசங்க உண்மையா பெருமையா சொல்லணும்னா, அந்த இங்கிலீஷ் மீடியம் பசங்கலாம் வந்துட்டு அங்கேருந்து இங்க தமிழுக்கு வராங்க. சரி ஓகே. குரூப் 2 தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். குரூப் 1 தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம். குரூப் 4 படிக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவுமே வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, புதுசா படிக்கிறவங்க கூட இதெல்லாம் பார்த்துட்டு இதுமாரி கொஷின்ஸ்லாம் கேட்டா நாங்கலாம் படிப்போமா? நாங்கலாம் தேறுவோமா? எங்களால முடியுமா? கிளியர் பண்ண முடியுமா? சான்சஸ் இருக்கா? உண்மையா புதுசா படிக்கிறவங்களும் சரி, ஏன் இப்ப நாங்களுமே வந்துட்டு ரொம்ப வருஷமா படிக்கிறோம். 2018, 17, 18, 19 அந்த டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டுருக்கோம். எங்களுக்குமே வந்து புதுசா இருக்குது. என்னடா இது? என்ன சிலபஸ் விடுங்க. என்ன டேட்டா இது? சில கொஷின்ஸ்லாம் வந்து எங்க இதெல்லாம் இருங்க. இது கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எங்கேருந்து எடுத்துட்டு வராங்கன்னே தெரியல. சில கேள்வியெல்லாம் சம்மந்தமே இல்லாம சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா நாங்க இது சிலபஸ் குடுத்துருக்கோம். அந்த சிலபஸ்லேருந்து தான் கொஷின் நாங்க கேட்க போறோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பசங்கள என்ன சொல்றது, ஒரு 10th ஸ்டாண்டர்டுன்ற ஒரு சும்மா பேருக்கு மட்டும் 10th ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லிட்டு, எந்த கொஷினுமே வந்து அந்த லெவலுக்கு இல்லாம, என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கொஷின் எடுத்து வச்சுட்டு, இந்தா எழுதுங்க பசங்க, எழுதுங்க அப்படின்ற மாரி இத எழுத சொல்றாங்க. பாவம் பசங்க சத்தியமா. உண்மையா இந்த கொஷின்லாம் வந்துட்டு பசங்க படிச்சு கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னும்போது சத்தியமா கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் தான் குடுக்கணும் நம்ம. சல்யூட்ன்றத தாண்டிலும் எவ்வளோ பேர் இப்ப இதுவே வந்துட்டு இப்ப என்ன சொல்றது, சில பேருக்கு ஃப்ளூக்லயே கிடைக்குங்க. சில கொஷின்ஸ்லாம் ஃப்ளூக்ல கை வச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவங்கலாம் செலக்ட் ஆவாங்க. கஷ்டப்பட்டு ராவும் பகலும் படிச்சு, இதுக்காகவுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா ஆ எத்தன 2019ல மிஸ் பண்ணியிருக்கலாம், 22ல மிஸ் பண்ணியிருக்கலாம், 24ல அட்லீஸ்ட் இந்த முறையாச்சும் நம்ம எப்படியோ கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து படிக்க வந்த பசங்களுக்கு, சத்தியமா இது ஒரு பெருத்த ஏமாற்றம் தான். எவ்வளோ என்னங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர பார்க்குற எங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ வருத்தமா இருக்கு. சத்தியமா அந்த எக்ஸாம் அந்த மனநிலைமையில பசங்க எழுதின பசங்க அவங்களோட மனநிலைமைய வச்சு பார்த்தா ரொம்ப வருத்தமா தான்ப்பா இருக்கு. என்ன சொல்றது? உங்களுக்கே என்ன சொல்றேன்னா, ஓகே ஹோப்ஃபுல்லா நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு இதில வந்து இத அப்படியே வந்துட்டு என்ன ஒரு நெகட்டிவா பார்க்காம, இந்த குரூப் 4 இல்ல ஓகே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வர குரூப் 2ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். வேற நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க இதுக்கப்புறம் வந்து நடுவுல ஆ என்னால வந்து தமிழ் நான் இவ்வளோ தூரம் படிச்சு முடிச்சுட்டீங்க. பாதி கிணறு இல்ல, 3/4 கிணறு வந்து நீங்க தாண்டிட்டீங்க. அந்த கிணறுலாம் நீங்க தாண்டி முடிச்சுட்டு, இப்போ வந்து நான் வந்து இல்ல இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் ஈஸியா கேட்குறாங்க. குரூப் 4 விட்டுருங்க. குரூப் 4க்கு இங்கிலீஷ் கிடையாது. குரூப் 2ல கேட்குறாங்க. குரூப் 1ல ஓகே இங்கிலீஷ்ல தான் அந்த ஃபைனல் அந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அது இதுன்னு வரும்போது ஃபைனலுக்கு இங்கிலீஷ்ல போயிடுறாங்க. குரூப் 2லயுமே அதே தான் அந்த இஷ்யூ இருக்குது. கொஸ்டின் ஈஸியா கேட்டுடுறாங்க. அதனால நம்ம பேசாம ஒரு 2 மந்த்ல 3 மந்த்ல நான் மாறிடலான்னு இருக்கிறேன். தயவு செஞ்சு அந்த தப்ப மட்டும் யாரும் பண்ணிறாதீங்க. நம்பிக்கையா படிங்க. அதேமாரி உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பேசிக் நாலேட்ஜ் கிராமர் நல்லா வந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க மாறிக்கங்க. ஆனா 2 to 3 மந்த்ஸ்ல கண்டிப்பா அது இம்பாசிபிள் அது. மாறுறவங்க கண்டிப்பா மாறிக்கோங்க.
புதுசா யாராவது ட்ரை பண்ண போறேன். நான் இந்த வர குரூப் 2ல இருந்து நான் இத நான் தமிழ்லேருந்து நான் இங்கிலீஷ்க்கு மாறுறேன். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்க போறேன் நானு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதையும் புதுசா யாரும் ரிஸ்க் எடுக்காதீங்க. சொல்ல முடியாது. உங்களுடைய நேரம், கொஷின் வந்து தமிழ்ல வந்து ஜென்ரல் தமிழ்ல வந்து ஈஸியா கேட்டு, இங்கிலீஷ்ல வந்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சு குழப்பிட்டாங்கன்னா, இன்னும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால நம்ம அதிலேயே இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்க வெயிட் பண்ணதே வெயிட் பண்ணீங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இந்த முறையும் இந்த இதில வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஜென்ரல் தமிழ்ல நல்லா ஈஸியாவே வரும். இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா பலன் இருக்குங்க. விடுங்க. ரொம்ப யாருமே சோர்ந்து போயிறாதீங்க. மனம் தளராதீங்க. பார்த்துக்கலாம். இவ்வளோ கிட்ட வந்துட்டீங்க. எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்லாம் இருக்கட்டும். ஒரு ஒரு நீங்க படிச்ச டெக்னிக்கல் எக்ஸாம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ்லேருந்து சயின்ஸு, ஜூவாலஜி அதுமாரி டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல. டிஎன்பிஎஸ்சி எடுத்து இப்போ பண்ணிட்டுருக்காங்கல்ல. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இத மட்டுமே நம்பிட்டு குரூப் 4ல தான் நான் போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இத மட்டுமே நம்பிட்டு உட்காந்துருக்காம, சைடில் பாருங்க. நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆம், சைட் பை சைடு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமையும் பாருங்க. என்ன லாங்குவேஜ் தானே. அதில என்ன பெருசா கேட்குறாங்க. அத இங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பேசாம நம்ம அந்த பக்கம் போயிட்டு உட்காந்து ஒழுங்கா படிச்சா கூட 2 இயர்ஸ்ல நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு போயிரலாம் போல. இங்க இவனுங்க கிட்ட நம்ம ஒரு தமிழ்ன்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ சாகடிச்சுட்டு தான் இருக்கிறானுங்க இவனுங்க நம்மள்கிட்ட. தமிழ் படிச்சு தமிழ் எக்ஸாம் கிளியர் பண்றது பெரிய போராட்டமா இருக்குது இவனுங்கிட்ட நம்மளுக்கு. உண்மையா தமிழ் மீடியம் பசங்கலாம் சத்தியமா பாவங்க. எங்க சைட்ல இப்ப இந்த குரூப் 2லயுமே கூட சரிங்க. நாங்க போன குரூப் 2 எழுதுனோம். 2025ல பிப்ரவரி மாதம் எழுதியிருந்தோம். ரிசல்ட் வந்தப்ப அப்படியே ஒரு மாரி வெக்ஸ் ஆயிட்டோம். ரிசல்ட்டுன்றதில்ல கொஸ்டின் பேப்பர பார்க்கும்போதே வெக்ஸ் ஆயிட்டோம். அப்படி கேட்டிருந்தானுங்க. நாங்க எதிர்பார்த்தது தான் இந்த கொஷின். ஏன்னா இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்ற மாரி தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ, அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டு வேறு லெவல்ல இருக்க போகுது. தமிழுக்குன்னு மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் இதே மாரி தான் கிராமர்ல கொஷின் புடி புடி பிரிச்சு மேய போறாங்க. ஸோ, அதனால பயப்படாம ஆ தைரியமா எதிர்கொள்ளுங்க வர எக்ஸாம. கண்டிப்பா எல்லாராலயும் வெற்றி அடைய முடியும். என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கொஷின் ரொம்ப டஃப்பா இருக்கு. அதனால கட் ஆஃப் 170 போயிரும், 180 போயிரும் அதெல்லாம் இல்ல. ஹோப்ஃபுல்லா இருங்க. டென்டேட்டிவ் படி இன்னொரு 1 வீக்ல இன்னும் ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஒரு 150 அபோவ் ஒரு 150 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு டென்டேட்டிவ்ல வருதா பாருங்க. யார்கிட்டயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவன் வந்துட்டு இவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கான், இவன் கொஸ்டின் போட்டிருக்கான். அதெல்லாம் சும்மா வந்து உங்கள ஏமாத்துறதுக்காகவோ, இல்ல மத்தவங்கள ஏமாத்துறதுக்காகவோ, சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. புலம்பிட்டு இருப்பான்றதுல மத்தவன வெறியேத்துறதுக்காக அவன் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து போட்டுட்டு குழப்பிட்டு கிடக்காம, உங்களோட மார்க்க வச்சுக்கோங்க. 150 ப்ளஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் காத்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே டைப்பிஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டெனோவா இருந்தாலும் சரி, டைப்பிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஒரு 5லேருந்து 10 மார்க் முன்ன பின்ன. ஒரு 145, 150 அந்த ரேஞ்சு. 150 ரேஞ்சில நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம்னு நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக போது. கண்டிப்பா போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால வந்துட்டு நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா ஒரு 8,000, 10,000 அந்த ரேஞ்சில தான் வந்து போஸ்டிங் நிக்க போது. 150 ப்ளஸ்ன்றது இந்த கொஸ்டின் பேப்பர வச்சு சொல்றேன் நானு. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அவ்வளோதான் வைக்க முடியும். மேபி வந்துட்டு போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்ட்டா அந்த மேபி டாப் ரேங்க் எவ்வளோ இருக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாரி வந்து 160ல கூட வந்து நிக்கலாம். எப்பயுமே அதுதான். ஒரு ஒரு கம்யூனிட்டிலயும் பார்த்தோன்னா, கொஸ்டின் பேப்பர் வரும்போது ஒரு ஒரு எக்ஸாம் முடியும்போது, இவ்வளோ தான கொஸ்டின் டஃப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனலா நிக்கும்போது எம்பிசி, பிசி அப்படின்னும்போது ஒரு 160, 167 அப்படின்ற மாரி அந்த ரேஞ்சில வந்து நிக்குது. எஸ்சி, எஸ்டி அப்படின்னும்போது ஒரு 163, 164 அந்த ரேஞ்சில வந்து நிக்குது. பிசிஎம், முஸ்லீம் அப்படிங்கும்போது 162, 163 அந்த ரேஞ்சில தான் அவங்களும் வந்து நிக்கிறாங்க. அதான் சொல்றேன். எப்படினாலும் சரி ஃபைனலா வந்து அந்த 160ல தான் வந்து நிக்கும். மேபி போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாரி கொஸ்டின் டஃப்க்கு ஆ கண்டிப்பா கொஸ்டின் வந்துட்டு கரெக்ட்டா ஒரு 150 ப்ளஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஐ திங்க் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னுடைய அனுபவத்தில சொல்றேன். நான் வந்து ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சியோட இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறேன் நானு. அதனால என்னோட ஒரு என்ன சொல்றாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஒரு 150 மேல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க நம்பி வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்டுக்கு. ஸோ பயப்படாம ஹோப்ஃபுல்லா இருங்க. திரும்பவும் சொல்றேன். 150க்கு மேல இருந்துச்சுன்னா, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகே. தேங்க் யூ.